Hi friends, welcome to Tamil Samaiyal Studio. Tamil Samaiyal Studioல நாம இப்ப இன்ஸ்டன்ட் ஊறுகாய், அதாவது உடனடியா செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடா இருக்கு. இப்போ இதல எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இப்ப 6 எலுமிச்சம்பழம் எடுத்துர்க்கேன். இது நல்லா வேகட்டும். தோலெல்லாம் நல்லா சாஃப்டாகி வெந்து வரணும். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஆறையும் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேன்ல நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடிச்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெடிச்சு வருது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆயிருச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடுகும் வெந்தயமும் நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் இப்போ 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு எப்போவுமே உப்பு அதிகமாக சேர்க்கணும். அதுலேயும் எலுமிச்சை ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமலும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போதுமே தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு வேக விடுங்க. இது நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது கிடையாது. வெல்லம் சேர்த்துக்கும் போது ஊறுகாய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மறுபடியும் சிம்மிலே வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தயாராகிருச்சு. இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக கெடாது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியான ஊறுகாய் வீட்டிலையே தயார் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.